10 வயது சிறுவன் ஓடி விளையாடியதற்காக ஆசிரியை காதை திருகி பிளாஸ்டிக் சர்ஜரி வரை கொண்டு சென்றதாய் சொல்லப்படும் கொடூரம். திருவொற்றியூர் அன்சா குடியிருப்பில் குஹன்யாங்கிறவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட மகன் வடசென்னை ராயபுரம் பகுதியில அமைந்திருக்கிற ஒரு தனியார் பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி சிறுவன் கீழே விழுந்து விட்டதாக பள்ளியிலிருந்து அழைப்பு வந்ததாக தாய் குஹன்யா அவர்கள் சொல்றாங்க. மேலும் சிறுவனை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறதா சொன்னதுனால உடனடியா உறவினர்களோட மகனை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு விரைந்து போயிருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. சிறுவன் கீழே விழலன்னு வகுப்பாசிரியர் நாயகி அவர்கள் தான் விளையாடியதற்காக காதை நறுக்கியதாகவும் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க. இத கேட்டு கோவமான உறவினர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டபோது நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியைன்னு அதிகார தோரணையில சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உறவினர்களோட ஆசிரியை வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. சிறுவனின் தந்தை கேசவன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடிதான் சென்னை வந்ததாகவும் வந்த உடனே அப்பல்லோ மருத்துவமனையில மகனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை நடைபெறுதுன்னு கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் இந்த சம்பவம் பத்தி ராயபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. குழந்தை மேல வன்மத்தை காட்டின ஆசிரியர் தண்டிக்கப்படணும்னு சொல்லி தன்னோட கோரிக்கைய சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி போலீசார் முழுமையா விசாரணை செஞ்ச பிறகு மேலும் உண்மை தகவல்கள் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு 2:45 இருக்கும் ஒரு ஃபோன் வந்தது ஸ்கூல்ல இருந்து. இது மாதிரி உங்க பையனை மிஸ் அடிச்சிட்டாங்க, கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுடுச்சு, உடனே வாங்க, இது மாதிரி நிச்சானி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், வந்து கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவோம். நான் உடனே கிளம்பி போயிட்டேன். என்னோட அண்ணன் என் மச்சன் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் வாங்கன்னு போனா அவனுக்கு இவ்வளோ பெரிய கட்டை போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. மிஸ் வந்து கீழே தான் விழுந்துட்டு அடிபட்டுடுச்சு, பெஞ்சில் இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க யாருமே பார்க்கலையான்னு சொல்லி நான் கதறி அழுதுட்டு இருந்தேன். அங்க இருக்க நிச்சானி ஹாஸ்பிட்டல்ல இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் காதை ஒட்ட வைக்க முடியும், இல்லைன்னா காது ரொம்ப வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுவோம். நாங்க உடனே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். அங்க போனதும் இது சாதாரணமா பெஞ்சில் அடிபட்ட மாதிரி இல்ல, இது வந்து கூரான பொருள் ஏதோ பட்டுதான் இது கிழிஞ்சிருக்கு, அப்படியே தொங்கு. அவர் வந்து அந்த காதை பிடிச்சி இழுத்து பார்த்துருக்காங்க. போலீஸ்ல கொடுத்தேன் சார், ஆனா கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தோம் நாங்க. ஆனா இந்த மாதிரி ஆச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே ஸ்கூல்ல வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல என்னோட ஒய்ஃபோட இது அங்க நடக்கும்போது போலீஸ்ல எல்லாமே வந்தாங்க. அவங்க வந்துட்டு போலீஸ் நான் எஃப்ஐஆர் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து எஃப்ஐஆர் எடுத்துட்டாங்க. நேற்று தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். நான் வந்து ஆப்ஷன்ல ஒர்க் பண்றேன். நான் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன். வந்த உடனே நான் பையனை கொண்டு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இன்ஸ்பெக்டர் ரஜினிஷ் சார் வந்து குழந்தை தான்ப்பா முக்கியம், அவன் வாழ்க்கை இது இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எஃப்ஐஆர் எடுத்துட்டோம், அவங்க சைட்ல இருந்து எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்றோமோ கண்டிப்பா பண்றோம், உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி நாங்க உங்களுக்கு கூடிய நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சார் நடந்தது இது வரைக்கும். அவங்க மிஸ் பேர் என்னமா? பேர் வந்து நாயகி மிஸ் சார்.